என்ன பாக்கியம், குறத்தி சொன்ன உடனே குறத்திக்கு வேண்டிய அந்த உபாயம் எல்லாம் கொடுத்து கல்யாணத்தை நிச்சயம் பண்றதுக்கு என்ன பண்றது போது பிரகஸ்பதி பகவான் வந்தாராம். அவரை கொண்டு வந்து சுகாச்சாரியாளுக்கு தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதற்குள்ள மகாலட்சுமி கோபத்தை அடைஞ்சவளா என்ன பண்றா, பகவான நான் அடையிற தகுதி இல்லை, பகவான் என்னை விட்டு பிரிஞ்சு போனார், தன்னையே நொந்து கொண்டு அங்க இருக்கிற குளத்தங்கரையிலே ஈசான்ய பாகத்திலே பகவான் நோக்கி தபஸ் பண்ணி கொண்டிருக்காளாம் லட்சுமி. அவன் தபஸ் பண்றதுனாலே ஜொலிக்கிறது, சூரியனை நெடுங்கிறார். இந்த சமயத்திலே சுகாச்சாரியாலை அழைச்சுக்கிட்டு பிரகஸ்பதி பகவான் பகவானுக்கு நேர ஆகாசராஜனோட புத்திரியார பத்மாவதி நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனுப்புவதற்காக போனார். அங்கே பகவான் தாயார் வரலையேன்னு காத்துட்டு இருக்கிற போது சுகாச்சாரியர்கள் வந்த உடனே அதை தான் அங்கீகாரம் பண்ணி அம்மாவை அழைச்சுக்கிட்டு 33 கோடி தேவதைகள் ரிஷிகள் சித்தர்கள் சாரணை எல்லாரையும் தியானம் பண்ணி புறப்படுற சமயத்தில் நாரத மகர்ஷி வந்தாரப்பா சீனிவாச மகாபிரபு, பூமியிலே இந்த பூமியிலே அதிகாரியா இருக்கிறவர் யாரா, வராகமூர்த்தி அல்லவோ, அவருக்கு இடம் கொடுக்காமல் நீ எப்படி கல்யாணத்தை பண்ணிக்கலாம், அவர் கேட்காமல், அதனால அவருக்கு முதல்ல உத்தரவு பெற்றுக்கொண்டு சொல்ற போது வராகமூர்த்தி தரிசனம் பண்ணிக்கொண்டு அவருடைய உத்தரவு பெற்றுக்கொண்டு பகவான் வரார். ஜோ ஜோ தீன ஜனாவன பகவான் வந்து பிரகஸ்பதி சுகாச்சாரியால் எல்லாரும் கூடியிருக்க மகாசபையிலே கல்யாணம் நடக்கிறதா பத்மாவதிக்கும் பகவானுக்கும். எப்படி நடக்கிறது என்றால் நல்ல பிரபரங்கள் சொல்லி கன்னிகா தானம் பண்ணி கொடுக்கிறார். அந்த ராமாயணத்திலேயே ஜானகியை சத்திரிய குலத்திலே பிறந்தாலும் பிரம்ம விவாகம் பண்ணி சீதைக்கு சீதையை கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தான் ராமச்சந்திரமூர்த்திக்கு. அதே மாதிரி வசிஷ்ட கோத்ரோத்பவாய யயாதி வம்சோத்பவாய சூரசர்மணவர்மணே பௌத்ராய வசுதேவவர்மண புத்ராய ஸ்ரீனிவாச பரபிரம்மணே வராய அத்ரிகோத்ரோத்பவா சவ்வீர நாமவர்மண பௌத்ரி ஆகாசராய புத்ரி பத்மாவதி இமாம் கன்யாம் கனக சம்பன்னா தாஸ்யாமி ஸ்ரீனிவாச பரபிரம்மணே துப்யம் நமஹ துப்யம் நமஹ. இது கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தாங்க. பகவான் அந்த பத்மாவதி அழைச்சிட்டு எங்க வேணா தன் ஹிருதயத்திலே வச்சுட்டாராம். ஹிருதயத்திலே வச்சுக்கிட்டு மேலே மலை மேலே எழுந்துள்ளார். அந்த மலைக்கு என்ன பேரு? வெங்கடகிரி, நாமகிரி, அஞ்சனகிரி, சேஷகிரி, எல்லா கிரியும். ஆனா லோகத்திலே அவளுடைய பாபங்கள் போக்குறதுக்காகத்தான் அந்த கிரி ஏற்பட்டிருக்கு. அந்த மலையிலே மனுஷனுக்கு வர பாபங்களுடைய சம்பந்தம் எல்லாம் வியாதியா வருது, கடனா வருது, இன்னும் எத்தனையோ மன சஞ்சலமா வருது. அதெல்லாம் பாப திரவியோபஜீவன பாப திரவியம். அதையெல்லாம் பகவான் சமர்ப்பிச்சா உன் பாபமும். இது விஷயமான ஒரு பெரியவாள் ஒரு பெருமையை சொல்லியிருக்கார். நடந்த விஷயம்தான். மூகாரப்தம் கமபி பதிரகா ஸ்லோகமாகர்ணயந்தி ஸ்ரத்தானுஸ்வம் விரிகதி குடிகி ஸ்ரத்தானுஸ்வம் விரிகதி குடிகி ஸ்ராகதே வீக்ஷிதா அத்யாரோகத்யகதகசாப்யத்ரிசிங்கம் பங்குரப்யத்ரிசிங்கம் சந்திராலஸ்யம் சிசுபர்ணதயா மந்தமாயாதி வந்திகி. இன்னைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் மலையில ஏறா. ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு 4-5 பேர் மலையில ஏறினாலாம். அவ கதையை சொல்றார். மூக்க ஆரத்த ஒரு ஊமையன், அவனுக்கு துணை செவிடன் ஒருத்தன். மூக்க ஆரத்தம் கமபி பதிரகா, அவனோட ஒரு செவிடன் 2 பேரும் போராடலாம். மலை ஏறி போயிட்டே இருக்கிற போது திடீர்னு இந்த ஊமையன் இருக்கான ஒரு ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சான. பகவான் மேல ஒரு ஸ்லோகத்தை உண்டாக்குறான. ஸ்லோகமாகர்ணயந்தி, அவர் ஸ்லோகம் சொல்ற போது இந்த காது செவிடனா இருக்கவங்க நன்னா கேட்கறது ஆஹாங்கிறான். அது
அதாவது இவருக்கு காது கேட்கறது, அவருக்கு பேச முடிகிறது. அடுத்தபடியா இன்னொரு 2 பேர் வரா. யாருன்னா கையெல்லாம் குஷ்டரோகத்தினால கையெல்லாம் சுருங்கி போனவன் கூனிக்கு, குஷ்டரோகத்துல கஷ்டப்படுறவனு தான். அவனோடு கூடவே குருடன் ஒருத்தன். இந்த குஷ்டரோகி என்ன பண்ணா, கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு மரத்தடியில உட்கார்ந்துனான். சத்தாளுஸ்தௌ விரிகதி குடுகி, இந்த கை அப்படியே அழுகி போனாலும் அந்த அழுகிற கையால இப்போ நன்ன கை சரியா வந்துடுச்சு. அவன் நன்ன ஸ்லோகம் பூமியில பகவானுடைய குணத்தை கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு எழுதுறான். கோவிந்தான்னு எழுதுற கூட வந்திருக்கானே அந்த குருடன், அவன் பார்க்கறான், அவன் படிக்கிறான். அதாவது குருடனுக்கு பார்வை வந்தது, இவனுக்கு உடம்பு சரியா போச்சு. அத்தியாரோகத்யகதகதா, ஒரு நொண்டி அவன் மலையில ஏறணும் வந்தா 4 படி ஏற போது அவன் கஷ்டமாச்சு. 5வது படியில தானே ஏற ஆரம்பிச்சு 2 காலம் வந்துட்டவருக்கு. இன்னூத்தி ஒரு பெண்மணி வராளாம். அவ யாருன்னா மலடி, பிள்ளையே பிறக்கல. எனக்கு எங்க புள்ள பிறக்க போகுது வெங்கட்ரமணா, எனக்கு எங்க புள்ள பிறக்க போகுது, எனக்கு நீதான் அனுகிரகம் பண்ணோன்னு வராளாம். அவ வரும்போது 4 படி தாண்டின உடனே அவள் வயிறு கருத்து போச்சு. வயிறு கர்ப்பம் உண்டாச்சு, கர்ப்பத்திலே சிசு உண்டாச்சு. சந்திராலசியம் சிசுபரணதயா, இந்த குழந்தையை தூக்க முடியாமல் தள்ளாடி தள்ளாடி மந்தமாயாதி வந்தி இப்படி நடக்கிறதுன்னு சொல்லி அங்க நடந்த காட்சியை ஒரு பெரியவாள் வர்ணிச்சிருக்காங்க. அந்த அந்த இடத்துக்கு தியாகராஜ சுவாமி போறார். அதை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அவர் போனவருடைய கதை அந்த கஷேத்திரத்திலே சுவாமி மேல ஒரு கீர்த்தனம் பாடிக்கார். திரதீயகராதா திரதீயகராதா நாலோனி திரதீயகராதா நாலோனி திருப்பதி வெங்கடரமணாமசரமணு திரதீயகராதா. திரதீயகராதா பிரபு, அவர் போன போது திரை போட்டிருந்துதான். திரை போட்டிருந்ததுனால பகவானை பார்க்க முடியலையே, இந்த திரையை விளக்கப்படாதா அப்படின்னு இந்த கீர்த்தனை பாடின உடனே திரை தானே அறுந்து விழுந்துட்டு அப்படின்னு ஒரு கதை எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. நானும் சொல்லியிருக்கேன். அது சமீப காலம் வந்து இப்போ ஒரு பெரியவாள் மூலமா அதனுடைய யதார்த்தமான விஷயத்தை தெரிஞ்சிருந்தேன். அதான் நான் சொல்றேன். தியாகராஜ சுவாமிகள் சென்னப்பட்டினம் வந்து சென்னப்பட்டினம் திரும்பி காஞ்சிபுரம் போய் காஞ்சிபுரத்தில் உபனிஷத் பிரம்மத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து மறுபடியும் நேரம் திருவையாறுக்கு போறதுக்காக புறப்பட்டு இருக்காரு. புறப்பட்டு பாதி வழி வரும்போது நடுவழியில ஒரு வீட்டுல தங்கி இருந்து பூஜை பண்றாரு. பூஜை பண்ணி ராமநாம ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ புரட்டாசி மாதம், புரட்டாசி சனிக்கிழமை, ஜனங்கள்லாம் கூட்டம் கூட்டமா ஆயிரக்கணக்கா நூற்றுக்கணக்கா ஜனங்கள்லாம் கோவிந்தா 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 என்று சொல்லிக்கிட்டே கோவிந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். வீதியில போறா, இவர் இருக்கிற ஜாகையில இருக்கிறவாள் கோவிந்தா கோவிந்தாங்கிற போது உச்சஸ்தாயில கதறா கோவிந்தா கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தன் கதற போது இவருக்கு ராமநாமத்தை சொல்லவே முடியல, ஜபிக்கவே முடியல. மனசு ஏகாகிரப்பட்ட என்ன இது, என்னடா பைத்தியக்காரன் காட்டு மாட்டிகள் மாதிரி கத்துறாரு கோவிந்தா கோவிந்தா, என்ன கோவிந்தன் கோவிந்தன் என்ன கோவிந்தன், இப்படி ஒரு எண்ணம் அவருக்கு உண்டாச்சா. ராமநாமத்தை சொல்ல முடியல, எண்ணம் உண்டான போது இப்படி எல்லாமா கோவிந்த நாமத்தை கத்துறது. கோவிந்தாவது ராமநாமத்துக்கு ஈடு உண்டா கோவிந்த நாமம் இப்படி நினைச்சுக்கிட்டே ராமநாம ஜபின்னு இருக்கிற போது இவர் பண்ற பூஜையில ராமன் இவர் கண்ணுக்கு தெரியலையா. திடீர்னு கண்ணுல இவருக்கு கண் தெரியாது போயிடுச்சு. என்னடா என் ராமனே தெரியலையே, என் ராமையே தெரிய பார்க்கலையே அப்படின்னு துக்கம் தாங்காமல் காஞ்சிபுரம் போய் உபனிஷத் பிரம்மத்தை நமஸ்காரம் பண்ணி கண் தெரியலேன்னாரு. ஏன் எதுல இருந்து மாதிரி கோவிந்தா கோவிந்தான்னு சத்த போட்டு வந்தா காட்டு நாட்டு ஜனங்கள், அவளுக்கு நடுவில் ராமநாமத்தை சொல்லிட்டு இருக்கிற போது என்னால் முடியலையேன்னு நினைச்சேன். நீ அபராதம் பண்ணிவிட்டேடா. அங்க இருக்கிறவன் யாரா, சர்வவியாபிடா, அவன் வெங்கட ஈஸ்வரன், அங்க ஈஸ்வரன் இருக்கான், அங்கே வெங்கட சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் இருக்கான். சப்ரம்ம சசிவ சகரிசேந்திர சோக்ஷரம் பரமஸ்வராத், அங்க வெங்கட லட்சுமி இருக்காள். வடக்கேந்து வரவாள்லாம் அவனை எப்படி கூப்பிடுறார், பாலா பாலாஜி
பாலாங்கிறது அம்பாளுடைய பாலா திருப்புர சுந்தரி அம்பாளுடைய பேர். அம்பாளா இருக்கார் அங்க. பின்னே அந்த பகவானுடைய சாலிகிராம சிலைக்கு பின்னே அது சுயம்புவா தானே உண்டாச்சு, யாரும் பண்ணலங்க. தாஷடையும் நீழ்முடியும் உள்மழுவும் பாடியிருக்கார் நம்பாடுவார். அதனால அங்க இருக்கிற மூர்த்தி எல்லாம் பரபிரமம்டா, நீ இப்படி பண்ணிட்டியேங்கிற போது வருத்தம் தாங்காமல் திருப்பதிக்கு போறேன்னு சுந்தரேச முதலியாருங்கிற பெரியவர், அவர் பணக்காரர், அவரை அழிச்சுன்னு போறார் திருப்பதிக்கு. இவர் திருப்பதிக்கு வராருன்னு அர்ச்சகாலாம் அவர் பூர்ண கும்பத்தோட அவர் அழிச்சு போய் உள்ள வச்சார். அங்க போய் நேர பெருமாளுக்கு கண் தெரியல இருக்கு. தியாகராஜ சுவாமி கண் தெரியாமலே அங்க போயிருக்காரு. அங்க போன உடனே அது பார்த்தா அப்பா அங்க திரை போட்டிருக்கு. திரை போடுறதுங்கிறது வைஷ்ணவ சம்பிரதாயத்துல எல்லாம் உண்டு. என்ன உள்ள இருக்க பூஜை நைவேத்தியங்கள் சில பேர் பார்க்கலாம், சில பேர் பார்க்க கூடாது. அதான் பொதுவா திரை போடுவாங்க. திரைய பார்த்த உடனே திரையில கண்ணு மறைஞ்சிருக்கு. அப்பதான் இந்த கீர்த்தனம் பண்ணினாராம். பரம புருஷ தர்மாதி மோக்ஷமது பரம புருஷ தர்மாதி மோக்ஷமது பாரதோனு நதி நலோரி ஜகதி நலோரி திருப்பதி வெங்கட ரமணாமத்தரம மத்சரம் என்னுடைய நான்கு அகந்தை இருக்கே, அகந்தைதான் என்னுடைய. நான் ராமபக்தன் ராமநாமா சொல்லிட்டு இந்த அகந்தையினாலே இருந்தேனே, அதனாலதான்டா எனக்கு திரை. அந்த திரை அதான் அந்த இந்த திரை போகணும். இந்த நான்கிற என்ன அகந்தை மாத்சரியம் இருக்கு. மத்சர அமரு மாத்சரியங்கிற திரை போகணும். ஏ வெங்கடேஷா பரம புருஷா நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற போது பழியின் கண் தெரிஞ்சுதான் அவருக்கு. தெரிஞ்சா பகவான பாக்கல. வெங்கடேஷாலிலோ சேவிவது வெங்கடேஷாலிலோ சேவிவது பதிவேல கனூரு காவலே நையா வெங்கடேஷா வெங்கடேஷா நீங்க சேவிப்பனும். ரெண்டு கண் தெரிஞ்சது பெருசில்ல, உன்னோட அழக பாக்குறது ரெண்டு கண் போறாது, 10,000 கண் வேணும். பதிவேல கனூ பங்கஜாட்ச பரி பாரித பூனி ஜன பாமுக பரு நேல தேஷா நில்லு சேரில் பரு பதி வேல காதூலு கவரே 10,000 கண்கள் வேணும்னு பாடினார். நீ யாரு? நீ எங்கே இருக்கு? நீயே ராவன், நீயே சீதா, கௌரி வாகீஸ்வரி ஸ்ரீரூபமும் வந்தா கோவிந்தா அப்படி சொல்லிட்டு இந்த கோவிந்தனை பார்த்துட்டு இருக்கிற போது தன் கழுத்துல இந்த பையில பூஜை பொட்டியை வச்சிட்டு இருக்காராம். இத்தனை நாளி பார்க்காத பாக்குறாரு ராமன், பார்க்கறாரு ராமன் பழியிருந்து தெரியுறாரு. ராமா இத்தனை நாளையும் கண்டுக்கு படாது இருந்தியே, நீ பண்ணியே என்னுடைய மாஸ்டரியங்கிற திரை அகலாம், மனுஷனுடைய பாபம் அகலணும்னு தியாக பிரம்மே அப்படி பாடி இருக்கிற போது லோகத்தில் இருக்கிற பாபங்கள்லாம் போகிறதுக்கு இந்த வெங்கட்ரமணனை தவிர வேறு கதி கிடையாது. வீணா வெங்கடேஷோ நநாதோ நநாதா சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. இந்த வெங்கட்ரமணனுடைய சரித்திரம் விஸ்தாரமான சரித்திரம். அதை சுருக்கமாக சொன்னேன். அதில் எது விட்டிருந்தாலும் எது அதிகமாக இருந்தாலும் அதை பகவானுக்கே சமர்ப்பணம் பண்றேன். இந்த சரித்திரத்தை, இந்த மகிமையை, மகாத்மியத்தை கேட்கும்படியான அத்தனை ஜனங்களுக்கு சர்வ க்ஷேமங்களும் உண்டாகும் நிச்சயம். பகவானே கோவிந்தன், கோவிந்த நாமா. அதனால் பகவானுடைய நாமத்தை கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டே கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.